விழுப்புரம் நகர் முழுவதும் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தொண்டர்களும் மாறி மாறி சுவரொட்டி சண்டையில் ஈடுபட்டு வருவது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு தவேக தலைவர் விஜய் நடத்திய பரிசளிப்பு விழாவில் போர்க்கிழிகள் வாங்கச் சென்ற மாணவிகள் சிலர் நடிகர் விஜய்க்கு ஹாட்டின் விட்டும் இன்ன பிற அம்புகளை எய்தியது குறித்தும் தவேக தலைவர் வேல்முருகன் தனது வேல்வீச்சுகளை விட்டெறிந்திருந்தார். இதனால் தங்களது மனம் புண்பட்டதாக கூறி வேல்முருகனுக்கு எதிராக விஜய் ரசிகர்கள் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இந்த தாக்குதலின் ஒரு பகுதியாக சுவரொட்டி சண்டை விலகி வருகிறது. அந்த வகையில் விழுப்புரத்தின் பல்வேறு பகுதிகளில் தவேக தலைவர் வேல்முருகனை கண்டித்து தவேகவினர் போஸ்டர் ஒட்டி சண்டையிட்டு வருகின்றனர். அதில் எம்எல்ஏ சீட்டுக்காக மாணவ மாணவிகளையும் அவர்களின் பெற்றோர்களையும் தவறாகவும் கீழ்த்தரமாகவும் பேசிய வேல்முருகனை வன்மையாக கண்டிப்பதாக பதிவிட்டுள்ளனர். நடிகர் விஜயை கண்டித்து தவேகவினர் போஸ்டர் ஒட்டி வருகின்றனர். அதில் பெண்களின் மீதும் மாணவிகளின் மீதும் கை வைத்து தொட்டு பேசுவது ஏற்புடையது அல்ல எனவும் சினிமா மாயையை வைத்து ஆட்சிக்கட்டிலில் ஊஞ்சலாடலாம் என நடிகர் விஜய் கனவு கண்டு கொண்டிருப்பதாகவும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு விழுப்புரத்தில் உள்ள முக்கிய இடங்களில் இரு தரப்பினரும் சுவரொட்டி சண்டையில் ஈடுபட்டு வருவது அந்த பகுதி மக்களுக்கு நல்ல டைம் பாஸாக அமைந்துள்ளது. அடுத்தபடியாக விஜயை போலவே விஜய் ரசிகர்களும் தவேகவினருடன் பாய் சண்டையில் ஈடுபடாமல் ரியல் ஃபைட்டில் ஈடுபட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.